நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கெல்லாம் அரசியல்வாதியே கிடையாது, மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு சாதாரண ஒரு கரூர் சம்பவத்திற்கு கூட எட்டி வந்து பார்க்கல. எப்படி ஒரு 7-8 கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் நடித்து பார்க்குறாரு, டான்ஸ் ஆடி பார்க்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு. இந்த டப்பா கூத்தெல்லாம் நம்ம ஊரில் ஆடுவான். ஓ, அப்படியா விஷயம்? திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் நேற்று காலை முதல் நள்ளிரவு வரை நீடித்த அமலாக்கத்துறை சோதனை தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெய்டுக்கான பின்னணி மற்றும் சோதனையில் அமலாக்கத்துறை கைப்பற்றிய முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை அடையார் கிரீன்வேஸ் சாலையில் பெரியசாமி வசிக்கும் அரசு இல்லத்தில் நேற்று காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 பேர் சோதனை நடத்தினர். அதன்படி முக்கியமான சொத்து ஆவணங்கள், முதலீடுகள் தொடர்பான ஆவணங்கள், நிறுவனங்களின் வங்கிக் கணக்கு ஆவணங்கள், செல்போன்களை கைப்பற்றியுள்ளோம். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான சில முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அதே நேரம் பணம், நகைகள் கைப்பற்றப்படவில்லை என்றும் அமலாக்கத்துறை சொன்னது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக அரசில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பெரியசாமி இருந்தார். அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் சொத்து குவித்ததாக அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.